ஒரு வருஷத்துல நிறைய படங்கள் வரும், நிறைய பாடல்கள் வரும். அதுல ஒரு சில பாடல்களை தான் நம்ம அந்த வருஷம் ஃபுல்லா திருப்பி திருப்பி போட்டு கேட்டுட்டே இருப்போம். நம்மளும் கூட சேர்ந்து பாடிட்டே இருப்போம். அப்படி அவ்வளோ நம்மளை ஈர்த்த, ரசிக்க வச்ச பாடல்களை தான் கொண்டாட போகிறோம். சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது. இந்த விருதினை வழங்குவதற்காக தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் இயக்குநர்களில் முக்கியமானவர் இயக்குனர் ஹெச் வினோத் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அவருடன் இந்த விருதை வழங்குவதற்காக தங்கமயிலின் சார்பாக திரு அப்துல் காதர் அவர்கள், சேல்ஸ் மேனேஜர் ஆஃப் தங்கமயில் ஜுவல்லரி, அண்ட் மிஸ்டர் சுரேஷ்குமார், சென்னை ஜோனல் மேனேஜர் ஆஃப் தங்கமயில் ஜுவல்லரி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சிறந்த இசையமைப்பாளர். பாடல்கள் இருதலை கொள்ளியாய் தவிக்கும் எண்ணற்ற காதலர்களின் மனநிலையை பிரதிபலித்தது தேன் சுடரே. காயம்பட்ட மனங்களை மயிலிறகாய் வருடிச் சென்றது எழுதா கதையோ. லவர் காதலும் அது தரும் வலியும் என்றால் லப்பர் பந்து காதலும் அதில் கலந்திருக்கும் நுண்ணுணர்வும். காதலியின் அழகை குறும்பை ரசிப்பவர்களின் காலர் டியூனானது சில்லாஞ்சிருக்கியே. தம்பதிகளிடையே எழும் செல்ல பிணக்குகளுக்கான ஒலியும் ஒளியும். வரவே ஏ ஆசை வரவே. ஷான் ரோல்டனின் பாடல்கள் ஜன்னலோர தென்றல் காற்று. அவருக்கு 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த பாடல்கள் தந்த இசையமைப்பாளர் விருதளித்து வாழ்த்துகிறது ஆனந்த விகடன். தங்கமயில் சார்பாக உங்களுக்காக ஒரு கிஃப்ட் ஹேம்பர் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாடல்களுக்காக இந்த விருதை வாங்குறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அண்டு நம்ம ஊரில் ரொம்ப சிறந்த ஒரு கௌரவமாக நான் நினைக்கிறது வந்து விகடன் விருதுகள் தான். ஸோ அதனால் அந்த விருது வந்து இந்த வருஷத்துக்காக வாங்குறது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு. ஸோ அந்த 10 வருஷ ஜேர்னி வந்து நான் பண்ண சில சாய்ஸஸ், நான் பண்ண நினைத்த படங்கள் வந்து பெரும்பாலும் ரொம்ப மெயின் ஸ்ட்ரீமாக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போங்க அப்படின்னு தள்ளுவாங்க. பட் அந்த சாய்ஸஸை பண்ணாமல் நான் கொஞ்சம் வேறு மாதிரி சாய்ஸஸ் பண்ணேன். ஆனால் அந்த சாய்ஸ்க்கெல்லாம் ஒரு இன்றைக்கி ஒரு பலனாக இந்த அவார்டை நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் தேங்க் பண்ண வேண்டியது என்னுடைய மனைவி லலிதா சுதா. அவங்க இங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த ஜேர்னியில் இருக்கிற எல்லா கஷ்டம், எல்லா இன்னல்கள், எல்லா சிரிப்பு, எல்லா அழுகையுமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அவங்க இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நான் இந்த அவார்டை வாங்குறது 2 படத்துக்காக, லப்பர் பந்து. அந்த 2 இயக்குனர்களும் பிரபுராம் வியாஸ் அண்ட் தமிழரசன், அவங்க 2 பேரும் மேடைக்கு வரணும்னு கேட்டு. ஏன்னா அதாவது இந்த பாடல்களோட வெற்றிக்கு அவங்க 2 பேருமே பெரிய காரணம். அதுலேயும் வந்து நீங்கள் கேட்குற தேன் சுடரே பாட்டோ எழுதா கதையோ இது எல்லாமே வந்து மோகன்ராஜனுடைய அருமையான வரிகள் தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவரும் இந்த வருஷம் அந்த விருதை வாங்கியிருக்காரு சிறந்த பாடலாசிரியருக்காக. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த மண்ணிலே போட்ட விதையிலேருந்து வளர்ந்த ஒரு செடி மாதிரி ஒரு படம் தான் நான் லப்பர் பந்தா நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நம்ம தமிழ் உணர்வை தூண்டக்கூடிய மெட்டுக்களை நான் அமைக்க ஒரு துணையாக இருந்த தமிழுக்கு என்னுடைய நன்றி. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் விகடன் ஒன்ஸ் அகெயின் ஃபார் எவ்ரிதிங். நான் எப்படியோ 2 வரியாவது உங்கள்கிட்ட கேட்பேன். ஏன்னா நான் உங்கள் பாட்டு நாங்கள்லாம் பாடுறோம், நல்லா இருக்க மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகும். உண்மையாகவே எப்போ நல்லா இருக்கும் நீங்கள் பாடினா தான் நல்லாயிருக்கும் எங்களுக்காக. என்ன பாட்டு பாடலாம் சொல்லுங்கள் நீங்களே. ஆனால் எதுனாலும் ஓகேண்ணா. இல்லை நீங்கள் எல்லாருக்கும் பாட்டு கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி அக்கா வேறு அங்கே வந்திருக்காங்க நீங்கள். ஸோ அவங்களுக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. நீங்கள் அக்காவுக்காக. ஒரவே ஆசை ஒரவே, ஒரவே ஆசை ஒரவே, நான் காட்டார வாழ்ந்துட்டேன் என தசை பார்த்து வழி மாத்த, அடி ஒன்ன விட்டா யாரும் இல்லை. ஒரவே ஆசை ஒரவே, பிரிஞ்சாலும் நினப்புல நீ தாண்டி. ஈவென்ட் டைமில் என்ன நோண்டிட்டு இருக்கீங்க? இல்லைக்கா, நடுவில் கேப்பில் இல்லை, ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருது.
அவருக்கு நல்ல மொபைல் கிஃப்ட் பண்ணலாம்னு ஒரு பிளான். அதான் என்ன மொபைல் வாங்கலாம்னு பார்த்துன்னு இருக்கேன். நீ எப்பவுமே பெஸ்ட் மொபைல் தானே வச்சிருப்ப, அதே கிஃப்ட் பண்ண வேண்டியதானே? அக்கா, இது வாங்கி ரொம்ப நாள் ஆகுதுக்கா. இப்போலாம் 10 நாளைக்கு ஒரு அப்டேட் வந்துனே இருக்கு. சரி, அதான் இதில் ஏதாவது இருக்குமா லேட்டஸ்ட்டாக பார்த்து வாங்கி கொடுப்பேன். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதுக்காக பார்த்துன்னு இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் பாருங்க, நல்ல ஃபோன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குமா? எங்கே வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கியா? அதான்க்கா யோசனையே. எதுக்கு யோசனை? தேவையே இல்லை. டேரெக்டாக சத்யா ஏஜென்சிஸ் போங்க, உங்களுக்காக பெஸ்ட் ஃபோன்ஸ் அங்கே காத்துட்ருக்கு. ஃபோனு ஹோம் அப்ளையன்ஸ் இல்லை, ஃபோன் வாங்க கேட்டேன். அட என்ன சாமி, ஹோம் அப்ளைன்சஸ் இல்லை, நானும் ஃபோன் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். நம்மளே அப்டேட்டட் ஆகும்போது சத்யா ஏஜென்சிஸ் அப்டேட் ஆகாமல் இருப்பாங்களா? இப்போ ஹோம் அப்ளைன்சஸ் மட்டும் கிடையாது, லாஸ்ட் வீக் லான்ச் ஆன ஃபோன், லேட்டஸ்ட் பிராண்ட்ஸ், பெஸ்ட் ப்ரைஸஸ் எல்லாமே நமக்காக சத்யா ஏஜென்சிஸில் காத்துட்ருக்கு. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக சத்யா ஏஜென்சிஸ் போங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு பெஸ்ட் ஃபோனை வாங்கித்தாங்க. இதுக்கு தான்க்கா உங்ககிட்ட கேட்க முடியாது. நான் இப்போயே கிளம்புறேன். இல்லை, இப்போ நம்ம முடிச்சிருவோம் ஈவெண்ட்டை, அப்புறம் நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம். ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் 2024 அடுத்தபடியாக சிறந்த வில்லன் நடிகைக்கான விருது. இந்த விருதை வழங்குவதற்காக ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் மேடை கிடைக்க போகிறோம். விகடன் அவருக்கு எவ்வளோ நெருக்கம் அப்படின்றது தெரியும். இயக்குனர் எழில் சார் அவர்களை நல்ல கைத்தொடர்ந்து விருதினை வழங்க அழைக்கிறோம். இந்த விருது யாருக்கு போக போகுது அப்படின்றத ஒரு வீடு பார்க்கலாம். சிறந்த வில்லன் நடிகை. வெளிப்பார்வைக்கு சலனமற்று ஓடும் ஓடை தனக்குள் மாய சுழல்களை ஒளித்து வைத்திருக்குமே, அப்படித்தான் இருந்தது அந்தகனில் சிம்ரன் காட்டிய முகம். அதுநாள் வரை உயிரியலில் மட்டுமே படித்து வந்திருந்த கருப்பு விதவை சிலந்தியின் குணாதிசயங்களுக்கு திரை வடிவம் கொடுத்து அவர் விடுத்த மிரட்டலில் செவிக்குள் அலறின பியானோ கட்டைகள். காதலி, மனைவி, தாய், தோழி என தான் பரிணமிக்கும் ஒவ்வொரு பாத்திரத்தையும் நுணுக்கமான நடிப்பால் வேறுபடுத்தி காட்டும் சிம்ரன் கோலிவுட்டின் ராணி தேனி. இந்த அசாத்திய நடிப்பாளுமையை 2024ஆம் ஆண்டின் சிறந்த வில்லன் நடிகை விருதளித்து போற்றுகிறது ஆனந்த விகடன். எழில் சாருடன் சேர்ந்து இந்த விருதினை வழங்குவதற்காக தங்கமயில் ஜுவல்லரியின் சார்பாக திரு அப்துல் காதர் அவர்கள், சேல்ஸ் மேனேஜர் ஆஃப் தங்கமயில் ஜுவல்லரி, அண்ட் மிஸ்டர் சுரேஷ்குமார், சென்னை ஜோனல் மேனேஜர் ஆஃப் தங்கமயில் ஜுவல்லரி, இவர்களை மேடை கண்புடன் அழைக்கிறோம். சிம்ரன் மேம் அவர்களுக்காக தங்கமயில் ஜுவல்லரியின் சார்பாக ஒரு சிறப்பான கிஃப்ட். எழில் சார், அவங்க அப்படியே மேலே வரும்பொழுது அந்த ஜாய், அந்த ஹாப்பினஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்றது தெரிந்தது. அதில் உங்ககிட்ட இருந்து ஒரு சில வார்த்தைகள். அண்ட் மேம் தென். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட். என்னோடய ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க அவங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தேன், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க. இந்த திரும்பவும் வந்து ஒரு ரவுண்டு வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பெரிய ரவுண்டு வரணும் நீங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கும் அவங்க ஃபேமிலியில் இருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் எழில் சார். நான் துல்லாத மனம் துள்ளும் பண்ணும்போது எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்கணும் நல்லா நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க. எனக்கு வந்து கிரேஸ்ஃபுல்லாக அதிலே எனக்கு 2 ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட் கிடச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் துல்லாத மனம் துள்ளும்க்கு. அண்டு இந்த அவார்டு உங்கள் கையிலேருந்து வாங்கும்போது எனக்கு ஒரே சந்தோஷமாக ஃபீல் ஆகுது. அண்டு இது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி. ஏன்னா எனக்கு இந்த அவார்டோட டிசைன் ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் அ பென் நிப். ஸோ இது ஒரு டிசிஷன். அண்டு என்னோட டேலண்ட் பொட்டென்ஷியல் அந்தாகனுக்கு வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு ஆனந்த விகடன் ஃபேமிலி தேங்க்யூ ஸோ மச். என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் டு ஆல் த டைரக்டர்ஸ் இந்த காலத்தோட, ப்ளீஸ் ரைட் சம் ரியல் குட் உமன் சென்ட்ரிக் ரோல்ஸ் பிகாஸ் ஐ எம் வெயிட்டிங். தேங்க்யூ ஆனந்த விகடன், தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய படங்கள், நிறைய விருதுகள் நீங்கள் வாங்கணும். அண்ட் 30 years ஆஃப் சிம்ரன் மேம், அதுக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கணும். தேங்க்யூ.
Our title sponsor, Satya Agencies, co-presented by Kazakhstan, powered by Achi Masala, co-powered by Kia, associate sponsor, Thangamayil Jewelry, Yasko, food partner, Geetham Veg Restaurant, special partners, RKG Nei, Chennai Samrita Hotel Management and Aviation College. Wales Group of Institutions, Minister White and Dixel. Travel partner, GT Holidays, savings partner, DNC Chits Private Limited, health partner, Apollo Pharmacy, nutrition partner, Tamirpal, outdoor partner, Next Advertising Solutions, metro partner, Mudra OOH, DOOH partner, Skyrams Outdoor Advertising, multiplex partner, AGS Cinemas, radio partner, Radio City 91.1 FM, audio partner, Vigadan Play. அடுத்து நம்ம பார்க்க போகிற கேட்டகரி சிறந்த அறிமுக நடிகைக்கான கேட்டகரி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த விருதை சிம்ரன் மேம் கூட சேர்ந்து வழங்குவதற்காக சென்னை அமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஏவியேஷன் காலேஜின் சார்பாக திரு ஆர் பூமிநாதன் அவர்கள், தி ஃபவுண்டர் சேர்மன் ஆஃப் சென்னை அமிர்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சிறந்த அறிமுக நடிகை. தன் பக்கத்து நியாயத்தை மட்டுமே யோசிக்கும் காதலன் மீதான கோபம், அதன் பின்னணி தெரிந்த பின் எழும் பச்சாதாபம், அவனை விலக நினைக்கும் போது ஆட்கொள்ளும் குற்ற உணர்வு, இவை அனைத்தும் ஒரு சேர அழுத்துவதால் எழும் ஆற்றாமை என உணர்வுகளின் கலவையாய் அவர் திரையில் வெளிப்படுத்தியது அசுர நடிப்பு. இறுதியாய் ஒரு முறை என காதலன் வாய்ப்பு கேட்டு இறைஞ்ச, தன் சுயத்திற்கும் ஆசைக்கும் இடையே ஊஞ்சலாடி முடிவை சொல்லும் காட்சியில் முதல் படம் என்பதை மறக்கடிக்கும்படியான முதிர்ச்சி. மென்மேலும் ஒளிபரப்ப காத்திருக்கும் ஸ்ரீ கௌரி பிரியாவுக்கு 2024ஆம் ஆண்டின் சிறந்த அறிமுக நடிகை விருது கொடுத்து மகிழ்கிறது ஆனந்த விகடன். ஸ்ரீ கௌரி பிரியா அவர்களுக்கு சென்னை அமிர்தாவின் சார்பாக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஹேம்பர். Thank you so much Simran ma'am for joining us and congratulations. అందరికీ నమస్కారం, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி சிம்ரன் மேம், உங்கள் கையோட இந்த அவார்டு எனக்கு வருது, உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பெஷல். தேங்க்யூ. இவ்வளோ பெரிய மேடை மேலே என்னோட முதல் தமிழ் படத்துக்கு ஆனந்த விகடன் அவார்டு, வா, இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்கு ஆனந்த விகடனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். இந்த படத்துக்கு நீங்கள் எனக்கும் என் படத்துக்கும் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் உண்மையிலே என்னால் மறக்கவே முடியாது. ஸோ ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நான் இந்த நேரத்தில் ஐ வாண்ட் டு தேங்க் அ ஃபியூ பீப்புள், த ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் த ஃபிலிம் மகேஷ் ராஜ் சார் அண்ட் யுவராஜ் சார். தேங்க்யூ ஸோ மச். My director Prabhuram Vyas, our guiding force. Thank you so much Vyas for everything. And Mr. Manigandan, my co-actor, Sean sir for the brilliant music, Shreyas Anna, and everybody who's worked on this film. Thank you so much. And actually in the event varadhukku munnadi ஆர்கனைசர்ஸ் வர் ஆக்சுவலி ஆஸ்கிங் மீ, நீங்கள் இந்த அவார்ட் வாங்குகிற டைமில் ஸ்டேஜ் மேலே யாராவது உங்கள் கூட இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களான்னு. நான் ஒன்று நம்புகிறேன். ஏன்னா இங்கேயோ இல்லைனா எங்கேயோ மை மாம் இஸ் ஆல்வேஸ் ஹியர் வித் மீ. ஏன்னா அவங்க இறந்து இன்னும் 2 months கூட ஆகலைன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே நான் இந்த படத்துக்கு ஷூட்டிங் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அவங்களுக்கு தெரியும் என்னோடய ஜேர்னி எப்படி இருந்ததுன்னு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது நான் இப்படி நல்லா வாழணும்னு, இந்த மாதிரி நல்லா ஜெயிக்கணும்னு, நல்லபடியாக கெரியரில் வரணும்னு. ஸோ கண்டிப்பாக எங்கேயோ இருப்பார் என்னை இப்படி హ్యాపీగా பார்க்குறதுக்கு. ஸோ థ్యాంక్ యూ సో మచ్ మమ్మీ. నువ్వు లేకున్నా కూడా నువ్వే నన్ను నడిపిస్తున్నావు, నువ్వే నా బలం. దిస్ ఇస్ ఫర్ యూ. థ్యాంక్ యూ. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய பிளெஸ்ஸிங் உங்களோட எல்லா படைப்புகள்லையும் இருக்கும். அவங்களோட லவர் தான் இந்த லவரே உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக கிடச்சிருக்கு. நிறைய படங்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணோம். அவங்களோட ஆசைகள் எத்தனையோ இங்கேருந்து மேலே உங்களுக்கு பிளஸ் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. தேங்க்யூ. Thank you. Good job both of you all. Thank you so much and congratulations to all the award winners. Thank you.